உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்காரா? பண்ணியிருக்காரா? உங்க ஆத்துமாவோட கேளுங்க. ஆத்துமாவே, கர்த்தர் வாக்கு பண்ணினாரா? கர்த்தர் அநேக வாக்கு தத்தங்களை நமக்கு சொல்லி இருக்கார். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் சொன்னதோட முடிஞ்சு போச்சு, பார்த்ததோட முடிஞ்சு போச்சு, கிடைச்சதோட முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்க. இல்லங்க, உங்க சின்ன வயதுல இருந்தே கர்த்தர் உங்க கையில கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நிறைவேற செய்து, அது எத்தனை காலமானாலும் சரி, எத்தனை நாட்களானாலும் சரி, கர்த்தர் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்து, கர்த்தர் வாக்கு பண்ணின தேவன், அவர் உண்மை உள்ள தேவன், அவர் வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நிச்சயமாகவே 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 நமக்கு சொன்னதை கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினாரா? கட்டுக்கடங்காத வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார். தேவரது நம்ம வாழ்க்கையில செய்ய போகிறார். வாக்கு பண்ணினது உண்மையானால், நீ வாக்கு தத்தத்தின் சந்ததியானால், கர்த்தரால் நடத்தப்படுவதும் உண்மை. அவர் வாக்கு பண்ணினதை உங்களில் நிறைவேற்ற வல்லவர். மாதங்கள் கடைசி ஆகிவிட்டது என்று கலங்காதிருங்கள். இந்த வருஷத்துல மீந்திருக்க போகிற இவ்வளவு நாட்களுக்குள்ளே ஒரு ஆச்சரியமான கிரியை, கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து உன் தலையை நிமிர செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வாக்கு தத்தங்களை தேவ சமூகத்திலே பெற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் வாக்கு தத்தங்களின் சந்ததியானார்கள்.